கட்சியிலிருந்து பிரிந்ததுதான் இந்த கட்சிகள் அனைத்துமே. இப்படி அனைத்து கட்சிகளும் பிரிந்து அரசியல் செய்து அரசியலில் தாக்கு பிடிக்க முடியாமல் மீண்டும் திராவிட கட்சியான திமுகவிடமே சரணடைகிறார்கள். அதிமுக எடுத்துக்கங்க, பெரிய அளவுல உழவு விட்டு திமுக வெளியில வந்த கட்சி. ஆனா இன்னைக்கு திமுகவில் இருக்கிற 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்து உழவு. செந்தில் பாலாஜி, KKSSR ராமச்சந்திரன், சேகர்பாபு, ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னமும் 5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, முக்கியஸ்தர்கள் இருக்கிறாங்க. இப்ப வைத்திலிங்கம், என்னுடைய சொந்த பகுதியான ஒருத்தநாட்டில் வைத்திலிங்கம் அவர்கள் திமுகவில் சேர்ந்திருக்காங்க. கடைசியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அவருக்கெல்லாம் என்ன கேடுன்னு தெரியல. எங்க தமிழ்நாட்டில் 3 தடவை முதலமைச்சர் இருந்திருக்காரு. 1 தடவை 2 தடவை வரல, 3 தடவை முதலமைச்சர். தேனியில டீ கடை நடத்திட்டு இருந்த சரி அரசியல் ஈடுபட்டார். ஒரு உழைப்பு போற்றத்தக்கது. 3 முறை முதலமைச்சர் ஆனாரு. இப்ப போய் திமுக சேர்ந்திருக்காரு. முதலமைச்சர் பதவியை தாண்டி ஏதாவது பதவியை திமுக கொடுப்பாங்க நினைக்கிறார் அவரு. திமுக முதலமைச்சர் பதவிங்கிறது கருணாநிதி குடும்பத்துக்கு பட்டா போட்டது தெரியும் தானே அவருக்கு. என்னன்னா அவரு என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, கட்சியில இருந்து வெளியேற்றினாங்க, தர்ம யுத்தம் போய் நடத்தினாப்ல, என்ன கர்ம யுத்தம் அது தெரியல. அதற்காக இந்த 3 பேர் மூவர் அணி இந்த டிடிவியோட சேர்ந்து சுத்திட்டு இருந்தாப்ல. அப்புறம் செங்கோட்டை, டிடிவி, OPS 3 பேரும் தேவஜெயந்தில நிகழ்வுல சேர்ந்து கூட்டா படம்லாம் வந்துச்சு, பேசிக்கிட்டு எல்லாம் இருந்தாங்க. திரும்பி பார்த்தா செங்கோட்டையை விட்டுட்டு ஓட்டாரு, டிடிவி விட்டுட்டு அங்கிட்டு ஓடிட்டாரு. இவர் தனியா இல்லாமல என்ன செய்யறதுன்னு தெரியல. கூட வந்து ஆதரவாளர்கள் அனைவரும் போயிட்டாங்க விட்டுட்டு. தொடர்ச்சியா ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாரு. கடைசியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் மட்டும் தான் இருந்தாரு. கண்ணாடியை பார்த்து அவருக்கு அவரே ஆலோசனை சொல்லிக்கிட்டு இதுக்கு மேல இது சரிப்பட்டு வராது, நம்ம திமுகவுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு கிளம்பிட்டாரு. அப்போ என்னன்னா அதிமுக மீண்டும் திமுகவிடம் சரணாகதி அடைகிறது. அதிமுகவுடைய ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் எல்லாம், முக்கியமான தளபதிகள் எல்லாம் போயிட்டாங்க. இதுல தனி ரகம் வந்து செங்கோட்டைங்க. 45 வருஷம் அரசியல் அனுபவம், 9 முறை MLA, பல முறை அமைச்சர், பல முதலமைச்சரை பார்த்தவரை எப்படி போய் அந்த சங்கங்களை தடுத்து விஜய் எல்லாம் ஒரு ஆளு நம்பி பேசுறாப்புல. எதுக்கு போனார்னு அவருக்கு தெரியல, சேர்த்துக்கிட்ட கட்சிக்காரங்களுக்கு தெரியல, பார்க்கிற தொண்டர்களுக்கு தெரியல, அவரோட மதிப்பு. ஒரு மேடையில நின்றுக்கிறார் விஜய், இங்க நின்றுட்டு இருக்கிறாப்புல, செங்கோட்டை அங்க நின்றுட்டு இருக்கிறாப்புல, தொண்டர்கள் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க, தாவேக்காரங்க. செங்கோட்டையை பார்த்து ப்ரோ நவருங்க ப்ரோ தெரியல. யாரு செங்கோட்டை ப்ரோ நவருங்க ப்ரோ. அந்த ஆளுக்கு நெஞ்சோலியே ஒரு கடவுளை மாட்டிக்கிறேன். ஆக அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. டிடிவி தினகரன்லாம் மானஸ்தான் நினைச்சேன். நீங்க கூட்டணி வைப்பீங்களா, சேருவீங்களா எடப்பாடி பழனிசாமி கேட்டப்போ அவர் கூட சேர்றதுக்கு நான் துப்புல வைக்கிறேன். நம்ம இருக்க அந்த காணொலி நீங்க பாருங்க. மறுபடியும் அவருக்கு உச்சமே இல்லாம சேர்ந்துட்டாங்க, கைது கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் எப்படி இருக்கிறாங்க. மக்களுக்கு உண்மையிலேயே இந்த அரசியல் கட்சிகள் யாரோட கூட்டணி வைக்கிறாங்கிறது பத்தி பெரிய அக்கறை கிடையாது. அதெல்லாம் இவங்களோட விட்டு நீ யாரு பண்ணாலும் இருந்து யார் பண்ணாலும் போ, எல்லாத்தையும் நாங்க பாதுகாத்து தானே இருக்கிறோம். அவங்களுக்கு அது வந்து பெரிய அக்கறை கிடையாது. அப்போ எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இவர்கள் எல்லாம் மறுபடியும் திமுகவுக்குள்ளே போறாங்க. இது ஒரு தியரி. இது அரசியலில் மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது. இது எந்த காலத்துல நடக்குதுன்னு பார்க்கணும். எந்த காலத்துல இது நடக்குது அப்படின்னா, தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெறுகிற ஒரு காலத்துல இது நடக்குது. உங்களுக்கு பார்த்தா வெளிப்படையா தெரியும். திமுக ஒரு கட்சி, அந்த கட்சியில இருந்து பல கட்சிகள் பிரியுது, திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளுது, திராவிடத்தினுடைய பரப்பு அதிகமாகுது, திராவிடம் சென்றடையக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. காலப்போக்கில் அந்த கட்சிகள் மறுபடியும் திமுகவுக்குள்ள வருது, மறுபடியும் அதிமுகவில் இருக்கணும் திமுகவுக்குள்ள வரலாம், மறுபடியும் எல்லாம் திமுகவுக்குள்ள ஐக்கியம் வரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திராவிடம் சுருங்குதுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுல இது சுருங்கும் போது ஒரு ஸ்பேஸ் உருவாகும்ல, இது சின்னதாகும் போது ஒரு ஸ்பேஸ் உருவாகும்ல, அந்த ஸ்பேஸ்ல நாம் தமிழர் மிக தீவிரமா வளர்ந்து. திமுக ஏன் பதட்டப்படுதுன்னா, இன்னொரு அரசியல் கட்சியா வந்து தன்னை எதிர்த்தா திமுகவோ அதிமுகவோ பதட்டம் கிடையாது, அவன் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவான். விஜய் எல்லாம் லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுவான். திமுக தெரியல, சும்மா ஏதோ விஜய் தான் பெரிய ஆளு அது இது நினைச்சு சுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சிக்காரங்களாவது ஏதாவது அரசியல் தெரிந்துள்ளவங்களா அப்படின்னா மகா மட்டமா இருக்காங்க. பல கட்சிகள் தொண்டர்களுக்கு தான் அரசியல் தெரியாது, அந்த கட்சியில
தலைவனுக்கு அரசியல் தெரியாது, பொதுச் செயலாளர் ஒருத்தருக்கு இருக்காரு விஷயம்.